ஹலோ தம்பி, சொல்லுடா. எப்படி இருக்க? சாப்பிட்டியா? எப்ப ஊருக்கு வர? அப்படியா? சரிடா சரிடா, வா வா, சீக்கிரம் வா. நான் உனக்காக வழி மேல விழி வச்சுட்டு காத்துட்டு இருப்பேன். நீ எப்ப வருவ, நீ எப்ப வருவன்னு. சரியா, சீக்கிரமா வா. அப்படியா? எந்த இடத்துல உன் விழி இருக்குன்னு சொல்லு. நல்லா மிதி மிதி மிதிச்சு சட்னி ஆக்கிடுறேன். மா, மாமா ஃபாரின்ல இருந்து வந்துட்டாங்களாமா? ஆமா செஞ்சு, உங்க மாமா ஃபாரின்ல இருந்து வந்துட்டாங்களாமா. அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் வீக் நம்ம வீட்டுக்கு வராங்க. அப்படியா? மாமா வீட்டுக்கு வராங்களாமா? ஏ எருமை, இங்க பாரு. என்ன மாமா வராங்களாமான்னு அப்படியே இழுக்கிற. டீச்சர் நேத்து கொடுத்தாங்களே ஹோம்ஒர்க், அதை பண்ணியா? இல்லப்பா, இனிமேதான் பண்ணணும். இனிமேதான் பண்ணணும்ப்பா. போய் அதை பண்ணு போ. அதை விட்டுட்டு மாமா வராங்களாமா, மல்லிப்பூ கொண்டு வராங்களாமா அப்படின்னு இழுத்த வாய உடைச்சிடுவேன். என்ன பண்ணிட்டு இருக்கா இவன்? ஆடு மாடு மாதிரி பச்சையா இலைய சாப்பிட்டுட்டு இருக்கா. எல்லாம் எங்க அப்பாவை சொல்லும். நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா காட்டுவாசியா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அது இலத்தலையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. என்னடி காட்டுவாசி மாதிரி பச்சையா இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க? பச்சையா சாப்பிட்டா உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் மிச்சமாகும்ல, அதான். உன்கிட்ட இந்த குசும்பு கொன்னும் குறைச்சல் இல்ல. பின்ன என்னங்க, மணத்தக்காளி கீரை பச்சையா சாப்பிட்டா வாய் புண்ணு வயிறு புண்ணு எல்லாம் சரியாகும்னு உங்களுக்கு தெரியாதா? அதை சமைச்சில்லடி சாப்பிடுவாங்க, இப்படியே பச்சையாவா சாப்பிடுவாங்க? நான் சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி வாய்ப்புண் வந்தா மணத்தக்காளி கீரைய பச்சையா தான் சாப்பிடுவேன். அப்பதான் சீக்கிரமா சரியாகும். எவ்வளவு சாப்பிடணும்? நல்ல ஒரு கைப்பிடி அளவு மணத்தக்காளி கீரையை எடுத்துட்டு 2-3 தடவை தண்ணியில அலசிட்டு அப்படியே பச்சையா சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டு பாருங்க, வாய்ப்புண்லாம் காணாம போயிடும். உண்மையதான் சொல்றியா? ஆமாங்க, நம்மளாம் சின்னதா வாய்ப்புண் வந்தாலோ வயிறு எரிச்சல் இருந்தாலோ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு 1000-500 செலவு பண்ணி மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிடுறோம். அதுக்கு பதிலா இந்த மணத்தக்காளி கீரையை சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அது சரி, உன் தம்பி எதுக்கு ஃபாரின்ல இருந்து வரான்? அங்கேயே நல்லா கட்டுக்கட்டா சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வரான்? அங்கேயே இருக்கலாம்ல. அதுக்குன்னு ஃபாரின்லயே இருக்க முடியுமா என்ன? ஊருக்கு வந்து 4 அங்காளி பங்காளி கூட பேசி பழகுனா தானே நல்லா இருக்கும். அப்பதானே உறவு முறையை வளர்க்க முடியும். வளங்க வளங்க, நல்லா வளங்க. நல்லா உரம் போட்டு தண்ணி ஊத்தி வளங்க. சம்பாதிச்சுட்டே இருந்தா எப்பதான் வாழ்க்கை வாழ்றதம்மா? சிலர் இருக்காங்க, பொண்டாட்டி பொட்டுக்கல்ல டப்பால 1000 ரூபாய் ஒளிச்சு வச்சாலும் குத்தம் சொல்ல. சரி சரி, அவன் என்னமோ வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு இருந்த, எப்ப வரான்? அடுத்த வாரம் வராங்க. அவன் வரும்போது சும்மா நான்வெஜ் விருந்து தடபுடலா செஞ்சு அசத்தின்னும். சிக்கன் குழம்பு, மட்டன் சுக்கா, நல்லி சூப்பு, ஆட்டுக்கால் பாயா, நண்டு வறுவல், காடை ஃப்ரை, பள்ளிப்பாளையம் சிக்கனு, நெத்திலி ஃப்ரை, போட்டி தொக்கு, லாலிபாப் சிக்கனு, கருவாட்டு குழம்பு, காடை முட்டை, சோரா புட்டு, வஞ்சரம் ஃப்ரை எல்லாம் செஞ்சு அசத்தின்னும். அடியே, உனக்கு இவ்ளோ சமைக்க தெரியுமா? கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் இதையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கியாடி? செஞ்சுட்டாலும் அடுத்த நாளே வந்து இவ்வளோ செலவாயிடுச்சான்னு சொல்லி புலம்புவீங்க. என்ன அங்க முணுமுணுப்பு? தெரியுங்க, நீங்க தான் எப்பவும் செலவு அதிகமா ஆகுற மாதிரி சமைக்காதன்னு சொல்லியிருக்கீங்க. அதனாலதான் இதெல்லாம் செய்யறது இல்ல. இப்ப மட்டும் செலவாகாதா? அதுக்குன்னு ரொம்ப நாள் கழிச்சு என் தம்பி ஃபாரின்ல இருந்து வரான். அவனுக்கு நாக்குக்கு ருசியா 4 வயசு சமைச்சு போட வேணாமா? இப்ப இருந்தே நல்லா கவனிச்சுக்கிட்டாதான் நாளைக்கு. என்ன நாளைக்கு? இல்லங்க, ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நம்ம சஞ்சுவா அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தலான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடி செருப்பால, அந்த நினப்பு இருந்தா அதை இப்பவே குழி தோண்டி போத்துச்சுது. அவளை நான் பெரிய கலெக்டர் ஆக்க போறேன். அப்படியே யோசிச்சு பாரு. முன்னாடி நாளுக்காரு, பின்னாடி நாளுக்காரு, நடுவுல சைலண்ட் வச்ச கால சஞ்சு வந்து இறங்குறா.
அவளை சுத்தி எல்லாம் கோட் ஷூட் போட்டு ஓடி வந்து மேடம் சைன் பண்ணுங்க, மேடம் சைன் பண்ணுங்க, மேடம் சைன் பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சுவாங்க. அப்ப வந்து அந்த பச்சை கலர் மைப்பேனாவை எடுத்து கையெழுத்து போட்டா எப்படி இருக்கும்? பச்சை பச்சையா இருக்கும். என்னது? இல்லைங்க, பச்சை கலர் மயில கையெழுத்து போட்டா பச்சையா தானே இருக்கும், அதான் சொன்னேன். அவ நல்லா படிக்கணும், அவளை பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்த போறேன். சரி சரி, கனவு கண்டது போதும். காய்கறி வாங்கணும்னு சொன்னனே, போய் வாங்கிட்டு வாங்க. 2 நிமிஷம் பேசினா போதுமே, 2000 ரூபாய்க்கு செலவு வச்சிருவேன். என்னது செலவா? அப்போ சாப்பிட வேணாமா? உயிர் வாழ்றதா வேணாமா? காய்கறி வாங்குறதுல கூடவா கஞ்சத்தனம் பண்ணுவீங்க? இல்லடி, செலவாகுதுன்னு சொன்னேன். அதுக்குன்னு குடும்பம் மொத்தமும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாமிக்கு விரதம் இருப்போமா? சாப்பிட வேண்டியதே இருக்காது, வெறும் தண்ணி தான் செலவாகும். அப்படியா? என்னது அப்படியாவா? விட்டா அதையும் செஞ்சிருவீங்க போல இருக்கு. எதுவும் சாப்பிடாம வெறும் தண்ணிய குடிச்சிட்டு இருந்தா போக வேண்டியதுதான் மேல. சாப்பிடுற சாப்பாட்டுல கூடவா கஞ்சத்தனம் பண்ணுவீங்க? சரி சரி, லிஸ்ட் கொடு. 2 வார்த்தை பேசினா 2 பக்கத்துக்கு வசனம் பேசுவேன். இருங்க. ஏய் சஞ்சு, எரும மாடே, இங்க வா. ஏய், என்னடி சொன்ன? சஞ்சு எரும மாடா? நான் அவளை கலெக்டர் ஆக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்கேன். நீ சஞ்சு எரும மாடு நான் கூப்பிட? இனிமே அவளை சஞ்சு IAS கலெக்டர்னு தான் கூப்பிடணும். ஓ அப்படியா? இன்னைக்கு இவருக்கு ஒரு ட்ரையலை காட்டிட வேண்டியதுதான். என்னடி முணுமுணுக்குற? சரின்னு சொன்னேங்க. லிஸ்ட் எடுத்து வை, வரேன். என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஏய் சஞ்சு, காலையில காய்கறி லிஸ்ட் சொன்னல, அது அப்பாக்கு எழுதி கொடு. சரிம்மா. என்ன லிஸ்ட் ரெடியா? ஏய் அப்பா லிஸ்ட் கேக்குறாருப்பா, அது கொடு. சரிம்மா, இந்தாங்கப்பா. என்னங்க ஆச்சு? எதுக்கு எடுத்தாலும் ஷாக் ஆயிடுறீங்க. நம்மளாம் உயிர் வாழ்றதா வேணாமாங்க? இதெல்லாம் சாப்பிட்டாதாங்க ஹெல்த்தியா இருக்க முடியும். நிறுத்துடி. நான் அதுக்கு ஷாக் ஆகல, உன் பொண்ணு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காளே அதுக்கு ஷாக் ஆன நினைச்சேன். ஐயோ சஞ்சு, எஸ்கேப் ஆயிட, இல்ல உன் அம்மியில வச்சு ஆஞ்சிடுவாங்க. ஏய் சஞ்சு, எங்க எஸ்கேப் ஆகுற? நில்லு. இல்லம்மா, இங்கதாம்மா இருக்க. தேங்காய் 2, மம்பழம் 4, தாழ்பூசணி 1, பகற்காய் 4. கரைக்காய்னா என்னடி? என்னங்க, அது கரைக்காய் இல்ல, சொரைக்காய். கெத்தாமல்லி 1, பதினா 1. சண்டைக்காயா? அப்படி ஒரு காய் இருக்கா என்ன? என்னங்க, அது சண்டைக்காய் இல்ல, சுண்டைக்காய். கெவைக்காய்னா என்னடி? என்னங்க, அது கேவைக்காய் இல்ல, கோவைக்காய். மங்கள் தூள் 1 பாக்கெட். சேட்டா பூவா? சேட்டா பூனா என்ன பூ? சேட்டா பூவா? அது சோட்டா பூங்க. இவளை நான் கலெக்டர் ஆக்கணும்னு பார்த்தா இவ தக்காளி 12ஆம் கிளாஸ் கூட தாண்ட மாட்டா போலயே. இதுல பொழுதுனைக்கும் படிக்கிற புள்ள மாதிரி புக்கும் கையுமாவே சுத்தது. இனிமே சில்லி சிக்கன் வாங்கிட்டு வந்து தாங்கப்பான்னு கேளு, வாயிலேயே சூடு வைக்கிறேன். இல்லப்பா, தமிழ் தான் கொஞ்சம் தப்பா எழுதுவேன், இங்கிலீஷ் கரெக்டா எழுதிடுவேன்ப்பா. இங்கிலீஷ் தான் உங்களுக்கு புரியாதுல்ல, அதனாலதான் தமிழ்ல எழுதுனேன். அப்படியா? சரி இந்தா இங்கிலீஷ்ல எழுது, நான் பக்கத்து வீட்டு இங்கிலீஷ் வாத்தியார போய் கூட்டிட்டு வரேன். வேணாம்ப்பா, வேணாம் வேணாம், மாட்டேன். அதானே பார்த்தேன், எரும மாடு. போய் 12ஆம் கிளாஸ படிச்சு பாஸ் பண்ற வழிய பாரு. நான் கிளம்புறேன்டி, இந்த காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன். கடைக்காரங்கிட்ட போய் இந்த லிஸ்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோ, சஞ்சு ஒரு மடசாமதானின்னு ஊர் ஃபுல்லா தண்டு அடிச்சிடுவான். நானே போய் சொல்லி வாங்கிட்டு வரேன். அப்பா, அப்பா கிளம்பிட்டாரு. சரிம்மா, நான் போய் படிக்கிறேன். என்னது படிக்க போறியா? வீட்டெல்லாம் பெருக்கிட்டு அப்புறம் போய் படி.
போமா, வேலை செய்யவே பிடிக்கலம்மா, கை கால்லாம் வலிக்குது. ஏய், என்ன உங்க அப்பாவை ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்தலான்னு பாக்குறியா? மவளை, மதியம் சோறு வேணும்னா போய் வேலை செய், இல்லைன்னா போய் படிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு தூங்குவியே, போ போய் தூங்கு. சரி பண்றேன், வீடு பெருக்கிறேன். அவ்வளவுதான், வீடு பெருக்கியாச்சு. எருமை எருமை எருமை, உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என் தம்பி என்ன பாடுபட போறானோ தெரியல.